நிறைய பேர் இந்த கீரையை வேலியோரத்துல பாத்திருப்பீங்க. இது வந்து கோவக்கீரை. இந்த கீரையோட துவரம்பருப்பு சேர்த்து கடைஞ்சு பாருங்க, அவ்வளவு ருசியா இருக்குங்க. சாதத்துக்கு, களிக்கு ரொம்ப நல்லா இருக்கும், சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாங்க. இப்ப மழை வந்ததுனால நல்லா தளைஞ்சிருந்ததுங்க. எங்க அப்பா தான் பறிச்சுட்டு வந்து கொடுத்தாரு. அப்படியே கொடியோட பிச்சுட்டு வந்து நம்ம ஆஞ்சிக்கலாம், இல்ல ஒவ்வொரு இலையா கூட பிச்சு எடுத்துக்கலாம் செடியில இருந்து. இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு இந்த இலையை மட்டும் ஆஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை முதல்ல நல்லா தண்ணியில போட்டு அலசி எடுத்துக்கலாம். ஒரு குக்கர்ல ஒரு சின்ன கப் அளவுக்கு, அதாவது ஒரு 50 கிராம் இருக்குங்க அந்த கப் அளவு, அந்த அளவுக்கு துவரம்பருப்பு, அதாவது 2 கைப்பிடி இருக்கு பாருங்க, 2 கை அளவுக்கு இருக்கு. அதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஊற வச்சு கூட நீங்க எடுத்துக்கோங்க. கழுவிட்டு அடுப்புல வச்சுட்டு ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாங்க. உங்ககிட்ட விளக்கெண்ணெய் இருந்ததுன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா சீக்கிரமா வெந்துரும், நல்லா சாஃப்டாவும் வேகும். குக்கர் மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்துரும். இப்போ இந்த கீரைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டாதான் நல்லா இருக்கும், இல்லன்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 2 பல் பூண்டு, தக்காளி குட்டி குட்டியா இருக்கிறதுனால 3 எடுத்திருக்கேன், இல்லைன்னா 2 போதும். பச்சை மிளகாய் ஒரு 5 எடுத்திருக்கேன். கீரைக்கும் பருப்புக்கும் சரியா இருக்கும் 5. வெங்காயம் பெருசா இருக்கிறதுனால நான் 2-3 வெட்டிக்கிறேங்க. பூண்டு 2 தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னு ஒரு 5 பல் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேல வேண்டாம். எல்லாமே தக்காளி வெங்காயம் வெட்டியாச்சு. இப்ப இந்த கீரையும் பாத்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கு இல்லைங்களா, எல்லாம் கொஞ்சம் கெட்டியாவும் இருக்கும், அதனால வேகறதுக்கு லேட் ஆகும். கட் பண்ணிக்கலாம், ஆனா நான் அப்படியே கையிலேயே வந்து பிச்சு எடுத்துக்கிறேன். நீங்க கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி சேர்த்தா சீக்கிரமும் வேகும். நம்ம கடையிறோமோ இல்ல மிக்சியில போடுறோமோ அதுக்கும் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால இப்ப நான் கீரை எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு சட்டியில ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேங்க. தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு அதுவும் சேர்த்துட்டு இந்த கீரையும் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய இருக்க மாதிரி இருக்கும், அதனால இப்பவே உப்பு போட வேண்டாம். இப்ப பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த கீரையோட அளவு கம்மியாயிரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க, இது கரெக்டா இருக்கும். கடைசியில கடைஞ்சிட்டு பத்தலன்னா சேர்த்துக்கலாம். கலந்து வச்சுட்டு மூடி வைக்க வேண்டாம், திறந்தே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சீங்க அப்படின்னா மீடியம் ஃபிளேம்ல கீரை நல்லா வெந்துரும். அந்த இலை எடுத்து கொஞ்சம் நசுக்கி பாத்தீங்கன்னா நல்லா வெந்தது தெரியுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க, அப்படியே ஆறட்டும். இது அதுக்குள்ள பருப்பும் இன்னொரு சைடு வச்சது வெந்துருச்சு. இந்த பருப்பு நல்லா வேகணுங்க, குழஞ்சு வேகணும். 5 விசிலுங்கிறது 6 விசில் கூட விட்டுக்கோங்க, தப்பில்ல. இது அப்படியே கரண்டிலேயே கடைஞ்சு விட்டுக்கலாம், இல்ல நீங்க மத்து வச்சு கூட கடைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த கீரை பாத்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. நீங்க கடைஞ்சுக்கலாம். நான் மத்த கீரையா இருந்தா கடைஞ்சிருவேன், ஆனா இந்த கீரை நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இலை கெட்டியா இருக்குன்றதுனால மிக்சியில தான் போட போறேன். மிக்சியில போடும்போது ஒரு விஷயம் ரொம்ப கவனமா இருக்கணும், நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் மிக்சியில போடணுங்க. தண்ணி எனக்கு ஒரு 1/4 டம்ளர் தான் இருந்தது, அதனால நான் தண்ணியோடவே சேர்த்துட்டேன். நிறைய இருந்ததுன்னா அந்த தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா மேல தெரிச்சு வெளியில வரும் இல்லையா, அதுக்காக. மிக்சியில போடும்போது 2-3 தடவை ஓட்டி எடுக்கணும். திறந்து பாத்துக்கோங்க, நடுவுல மசியலைன்னா இன்னொரு தடவை ஓட்டி எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப அதே சட்டியில சேர்த்துட்டு கீரைய மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி கலந்து உள்ள சேர்த்துக்கிறேன். அந்த சட்டியை திருப்ப அடுப்புல வச்சாச்சு, ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்திருக்கோம் பாருங்க, அதனால அடுப்புல வச்சுட்டு இப்ப நான் கடைஞ்ச பருப்பு இருக்கு பாருங்க, அதையும் உள்ள சேர்த்துட்டேன். தண்ணியோடவே, அந்த பருப்பு தண்ணியோடவே சேர்த்துட்டேன். அவ்வளவுதான். கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர விடுங்க. இந்த டைம்ல நீங்க உப்பு சரி பார்த்துக்கோங்க. கீரையும் பருப்பும் ஒரு கொதி வர்றதுக்குள்ள நம்ம தாளிச்சுக்கலாம். 2 ஸ்பூன் கடலெண்ணெய்ல கொஞ்சம் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயத்தூள். கருவேப்பிலை என்கிட்ட இன்னைக்கு இல்ல, அதனால நான் சேர்க்கல, நீங்க சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். தாளிச்சு கீரை கொதி வந்துருச்சு பாருங்க, அதுல இதை கொட்டிக்க வேண்டியதுதான். திக்னஸ் கரெக்டா இருக்கு, அதனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு இல்ல. பருப்பும் இதுவும் சேர்ந்ததுனால ஒரு கொதி மட்டும் வந்தா போதும். அவ்வளவுதாங்க. தாளிச்சு கொட்டினதுக்கு அப்புறமா கலந்துட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது பாத்தீங்கன்னா 3 பேருக்கு 2 நேரத்துக்கு கரெக்டா இருக்கும். நான் வந்து இது செய்யற அன்னைக்கு எப்பவுமே காலையில களி செஞ்சிருவேன், மத்தியானம் சாதம் செஞ்சிருவேங்க. கீரை நைட்டு சாப்பிடுறது வந்து ஜீரணம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க, அதனால காலையிலயும் மத்தியானமும் நீங்க சாப்பிட்டுக்கலாம்.